திருவண்ணாமலையை வந்து மனசால நினைச்சவ மோட்சம். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் எவ்வளவு நினைச்சிருப்பான்? மோட்சம்ன்றது என்னன்னா திரும்பி வராதது மோட்சம். முக்திய மோட்சம்ன்றது என்னன்னா ஒரு மனிதனுடைய இறப்பு நடந்ததுன்னா அவன் மறுபடி பிறப்பு இல்லாததுதான் மோட்சம். திருவண்ணாமலையை சுத்தி கோடிக்கணக்கான ஜனம் வாழுது. அப்ப எங்க நினைச்சவ முக்தி ஆகுறது? இதெல்லாம் மனிதனுடைய ஆறுதல், மனிதனை கூட்டம் கூட்டுறதுக்காக ஆதியில செய்து வச்ச வேலை. ஆனா இது நிஜமா இது பொய்யா அப்படின்னு மனுஷன் யோசிக்கிறது இல்லை, சொன்னதே செய்துன்னுக்கிறான். எங்க இருந்தாலும் முக்தி மோட்சம்னு அதை ரொம்ப அழகா சொல்லுவாரு அகஸ்தியர். சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உனக்கு மோட்சம் எங்கடான்னா உன்னுடைய சுழியில நீ உன்னுடைய எண்ணங்கள் நின்று போச்சுன்னா அதான் மோட்ச வீடு. நீ அதை விட்டுட்டு கோயில் கோயிலா சுத்தத்தால உனக்கு ஒரு மோட்சமும் கிடைக்காது. மோட்சம் கிடைக்கிறதா திருவண்ணாமலையில போற வரவும் தான் பாங்க ஜனமே இருக்காது, காலியா தான் இருக்கணும். பார்த்தாவே மோட்சமாச்சா? அதனால இந்த மாதிரி கற்பனைகள்ல தான் மனிதன் தெய்வ வழிபாடுன்னு திங்கிறான். ஆனா நிஜ தெய்வ வழிபாட்டுக்குள்ள இவனால வர முடியல, பயப்படுறான். மனம் மாறுது, செயல் மாறுது, எல்லாம் மாறும்போது ஐயோ நான் பொண்டாட்டியை விட்டு விடணும், புள்ளியை விட்டு விடணும், சொத்தை விட்டு விடணும், அதனால இது வேணாம் எனக்கு, நான் எப்போதும் போல ஒரு கோயிலுக்கு போனேன், சுத்தனே, என் மனசு திருப்தி வந்து வந்துட்டேன், அப்படி போயின்னுக்கிறான்.